Hello students, இப்போ நம்ம class 11 business mathsல first chapter matrices and determinants exercise 1.2ல question number 1, 2, 3, 4, 5 பார்க்கலாம். Question number 1. Find the adjoint of the matrix னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம adjoint எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு பெரிய bracket open பண்ணிட்டு plus minus minus plusனு போடுவோம். அடுத்த இந்த நம்பர் வர ரோ காலம் விட்டா 4, இதுக்கு வந்து 1ன்னு வரும், இதுக்கு 3ன்னு வரும், இதுக்கு 2ன்னு வரும். அப்புறமா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா ரோ காலமாகவும் காலம் ரோவாகவும் மாறிடும். செகண்ட் சம் என்னன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை தட் a into adjoint a is equal to determinant a into I. அப்போ நீ ஃபர்ஸ்டே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும், டிட்டர்மினன்ட் ஏவோ அட்ஜாயிண்ட் ஏவோ கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டா நமக்கு போடுறது ஈஸி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டு டி போட்டுட்டேன். இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்னா ஆல்டர்னேட்டிவாக போட்டு டிட்டர்மினன்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். இப்போ 1 வர ரோ காலம் விட்டுட்டா 4 3 3 4 அந்த மாதிரி ஒரு நம்பருக்கு போட்டுட்டு இப்போ இது எப்படி கண்டுபிடிப்போம்? 4 4 are 16 plus 9 minus 9 போட்டு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி டிட்டர்மினன்ட்னா ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஆன்சர் இது வருது. இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. டிட்டர்மினன்ட் ஏவோட ஆன்சர் 1. ஸோ இதுவும் அதுவும் சேம் தான். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ 1ன்னு தெரியும், அட்ஜாயிண்ட் ஏ ஆன்சர் தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த இன்வர்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. இன்வர்ஸ்னா 3 ஃபார்முலா, டிட்டர்மினன்ட் ஏ, அட்ஜாயிண்ட் ஏ, ஏ இன்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ தான் பார்க்கணும். ஆன்சர் 5 வருது. அட்ஜாயிண்ட் ஏனா என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போடுவோம். அந்தந்த நம்பர் விட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இந்த ஆன்சர் வரும். ஸோ 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. செகண்ட் சம் அதே தான். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்துக்காக ஃபர்ஸ்ட் சம்க்கு ஏனும் செகண்ட் சம் பி சி டின்னு எடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே ஏன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் பி வந்து 10. அப்போ அட்ஜாயிண்ட் பி என்ன பண்ணுவோம்? இதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இந்த ஆன்சர் வரும். பி இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் சம் 3 into 3 மேட்ரிக்ஸ். சீனத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா அட்ஜாயிண்ட்டுக்கு பெரிய மேட்ரிக்ஸ் போட்டு டி போட்டு வேல்யூ கண்டுபிடிக்கிற டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ஸோ 1 பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏல போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபோர்த்து செம்ம நான் டின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எல்லாமே நீங்கள் ஏன்னு கூட எடுத்துக்கலாம், டி சின்னு எடுக்கணும்னு தேவையில்ல. டிட்டர்மினன்ட் ஏ 151 வருது. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டா. ஸோ 1 பை 151 இன்ட்டு அந்த மேட்ரிக்ஸ் போடணும். ஃபோர்த்து சம் வெரிஃபை adjoint AB equal to adjoint B into adjoint A. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுவோம். ஏபி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பிக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சுங்க. அட்ஜாயிண்ட் ஏ தனியாக கண்டுபிடிச்சிட்டா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஏபியை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சா, இதுக்கு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸா. நெக்ஸ்ட் பிக்கு அட்ஜாயிண்ட் பி, ஏக்கு அட்ஜாயிண்ட் ஏ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இதுவும் அதுவும் சேமாக இருக்கும். ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னன்னா அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் 0. அப்போ ஃபஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அது ஏவியும் மல்டிப்ளை பண்ணால் 0 மேட்ரிக்ஸ் ஆன்சராக வரணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.